Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1001 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஒரிஜினல் குமாவை காட்டுறாங்க. அதான் கமபக்கா கிங்டம்ல இருந்து எஸ்கேப் ஆனானே அந்த குமா தான். அப்படியே ஃப்ளைங்ல போயிட்டு இருக்கான். எங்க போறான்னு தெரியல, ஆனா மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க எக்கெட் ஐலாண்ட்ல இவனை பொளந்து கட்டிட்டாங்கல்ல. நான் கூட செத்துட்டான்னு நினைச்சேன், பரவாயில்ல பையன் இன்னும் ஷாகல. உன்னோட அட்மிரல் ஆன் தி வேல வந்துட்டு இருக்காரு கண்ணா. நீ வேகா பங்குக்கு உன்னோட டியூட்டியை கரெக்டா பண்ணிட்டே, ஆனா அந்த டியூட்டியை கவர்மெண்ட்டுக்கு எதிராக தப்பா பண்ணிட்டியாப்பா. அது உனக்கு அசிங்கமா இல்ல சென்டமாரு? இப்ப இவன் இவங்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பி இருக்கான்னா கண்டிப்பா வேகா பங்கும் இவங்களுக்கு பெரிய தலைவலியா தான் இருக்க போறான். சோ உடனே இந்த மிஷனை டப்புன்னு முடிச்சாதான் சரிப்பட்டு வருங்கிற மாதிரி சொல்லுவான். பட் நேவி ஆளுங்க வர வரைக்கும் இவங்களை ஒழுக்கமா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி இறங்கி சண்டை போறதுன்னு கேட்பாங்க. லுச்சிக்கு கடுப்பாயிரும். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப சீரியஸான மேட்ரு. அவங்க பாட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா அப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா யாரு வந்து பிடிப்பா? அதனால நம்ம ஆக்ஷன்ல இறங்கணும்னு அவசர கொடுக்க அவன் பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டான். இவனை எப்படி இவ்வளவு நாளா வச்சிருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் ஆவுன்னா கிளம்பிக்கிறானே. சரி, அதே நேரம் இங்க வேகா பங்க் லேப்ல மனுஷன் எல்லாத்துக்கிட்டையும் மேட்ரை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்திருக்கவங்களோட டார்கெட் நான் தான். நீங்களும் என்ன மாதிரியே ஜீனியஸா இருந்தா டெஃபினட்டா மக்கள் உங்களை ஹேட் பண்ணுவாங்க. அதத்தான் இப்ப இவனுங்க பண்றானுங்க. என்ன அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்திலேயே ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன். அப்போ உங்களை கொல்ல போறாங்களான்னு கேப்பா. அதுல என்னமா சந்தேகம் பாரு. வேகா பங்க மட்டும் அவங்க கொன்னாங்க, டெஃபினட்டா கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய லாஸ். இப்போ இவங்க இப்படி யோசிக்கிற மாதிரி தானே மேல இடத்துல இருக்கவங்களும் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மால இவ்வளவு நாளா கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கேத்த இன்வென்ஷனை தான் அடுத்தடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தான். அதுவும் இந்த சி பிரிசம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி புதுசா நேவிகேஷன் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி சைபார்க் அனிமல்ஸா மாத்தினாங்க. அப்புறம் டெவில் ஃப்ரூட்டை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சு அதை யூஸ் பண்ணி பாசிபிஸ்டாஸ்னு சொல்லி ஹியூமன் வெப்பனையே ரெடி பண்ணாங்க. அதுலயும் அந்த செரஃபிம் தான் இவரோட கம்ப்ளீஷனே. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. CP0வே பயப்படுறாங்கன்னா அப்ப ஸ்ட்ராங் தானே. இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளுக்கெல்லாம் மிரண்டுட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை கவர்மெண்ட்டுக்காக நம்ம தலைக்கலண்ட தலைவரான வேகா பங்கு தாறுமாறா செஞ்சிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலேயே இன்டெலிஜென்ட்டான என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கொல்ல பிளான் பண்ணுவாங்கன்னு செம்மையா கடுப்பாவாரு. ஆனா அதுக்காக வேகா பங்குக்கு அவங்களை எதிர்த்து சண்டை போடணும், பழி வாங்கணும்னு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமும் இல்ல. மூளை குழம்புனா முட்டாப்பாளுக்கு தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. நான் பண்ண மாட்டேன். என்ன பண்றது, வாழ்க்கையில சில டைம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்கிற மாதிரி பேசின உடனே இங்க உசோப்பு பீதியாக ஆரம்பிச்சிருவான். பின்ன பஞ்சாயத்தே அவருக்கு தான். ஏதோ எவருக்கோ பஞ்சாயத்துங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரா. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவங்க இங்க வந்ததே ஒரு விதியோட விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உசோப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா நீங்க எங்க கூட டிராவல் பண்ண போறீங்களான்னு. ஏன்னா கப்பலை பார்த்துக்கிட்டே தான் அந்த மேட்டரை பேசிட்டு இருப்பாரு. உசோப்புக்கே இவ்வளவு சந்தோஷம்னா பிராங்கிய பத்தி யோசிச்சு பாருங்க. அவன் கால் தரையிலேயே இல்ல. வாங்க 1000 சனியில நாங்க கூட்டு போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்ல கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா நமி தான் உசாரு. இப்போ CP0வோட டார்கெட் யாரு? வேகா பங்கு. இவரை கூப்பிட்டு கப்பல்ல போனா அவனுங்க விரட்டிட்டு பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுவானுங்களே. அதனால எனக்கு உடன்பாடு இல்லம்பா. அவ அப்படி சொன்ன உடனே சஞ்சய் கூட சேர்ந்து ஆமாஞ்சாமி போடுவான். பட் நம்ம ராபின் தான் பயங்கரமா யோசிப்பாளே. அப்படி பயங்கரமா மூளையை பசஞ்சு வேகா பங்க கப்பல்ல கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டா. அப்படி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் வேகா பங்குக்கும் வேற வழி இல்ல, இவங்க கூட வந்துதான் ஆகணும். சஞ்சிக்கு தான் செமையா கடுப்பாகும். என்னன்னா இவ்வளவு நேரமும் அவங்க கால் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுதான் மனுஷன் பேசிட்டு இருக்காப்ல. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டாதான் என்னவா. அதனால கடுப்புல கத்திக்கிட்டு இருப்பான். சரி, இப்போ ஒரு வழியா அட்லஸ கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அங்கதான் ரிப்பேர் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. அவங்க அடிச்சு புடிச்சு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா கத்திட்டு இருப்பா. எங்கடா வேகா பங்கு, அவனை இங்க கூப்பிட்டுவாங்க, மூக்க திருகி முதுகுல வச்சிடறேன்னு இருப்பா. கூல் டவுன் சொல்லி அவளை கூட்டு போறதுக்குள்ளேயே படாத பாடுபட வேண்டி இருக்குது. லூஃபி பாத்தீங்கன்னா லேப சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த இடமே வினோதமா இருக்குது. பட் ஜுவல்லரி பாணியோட டார்கெட் யாரு? வேகா பங்க் மட்டும்தான். அவன் மண்டையா பொளந்து உள்ளுக்குள்ள மைதாமாவை வைக்கிறேன்டான்னு அங்க இருக்க பைப்பெல்லாம் புடிங்கிட்டு போவான். எதுக்குமா இவ்வளவு காண்டுன்னு கேட்டா எங்க அப்பாவை மாத்த சொல்லி கடைசியா கேட்டதுக்கு அவங்கிட்ட எந்த ஒரு பதிலுமே வரல. ஊச்சிங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சுங்க. இந்த டைம் அவனை நான் விடுற மாதிரி இல்ல. அவன் மட்டும் செய்ய மாட்டேன்னு ஏதாச்சும் சொன்னா அங்கேயே நடு மண்டையில போட்டு ஆப்பில பொளந்துருவேன் அப்படின்ட்டு கொலை வெறியில போவா. நம்ம ஆளுகளால தடுக்க முடியல. அதே நேரம் செரஃபிம் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க CP0 கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்டாமாரு செத்துட்டான். இப்ப என்னன்னா இவங்களை யூஸ் பண்ணியே மேல இருக்க சேட்டலைட்டை காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா வேகா பங்க்ல மொத்தம் 6 பேரு. அதுல ஒன்ன காலி பண்ணிட்டான். இன்னும் மிச்சம் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்களே. இப்ப என்னன்னா மேல இருக்க டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பயங்கர ஸ்ட்ராங். எப்படி அதை தாண்டி உள்ள போறாங்கன்னு தெரியல. பட் லுச்சி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் அடிச்சு சொல்லுவான். என்னன்னா ஒரு எறும்ப கூட அந்த ஐலாண்ட்ல உயிரோட விட மாட்டானாமா. இப்போ இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா அவங்களுக்கு ஷிப்பு தேவை. இவங்க கீழே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சுத்தி இருக்க ஷிப்ஸோட சேர்த்து டிரான்ஸ்போர்ட்
டிரான்ஸ்போர்ட் டிவைஸ் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அழிக்க சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம எஸ்கேப் ரூட்னு ஒன்னு இருக்கவே கூடாது. அப்படி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க எந்த வழியா தப்பிச்சு போவாங்க? ஆனா லுச்சி பயங்கரமா யோசிக்கிறான்ப்பா. சரி அப்படியே அங்க கட் பண்ணி ரெட் லைன்ல இருக்க அந்த ரெட் போர்ட்டை காட்டுறாங்க. அடா வேற ஒண்ணும் இல்ல, அங்கதான் குமா அப்படியே பறேந்து வந்து ஒரே இடி இடிச்சல கண்ணா பின்னான்னு செதறி மூக்கு மூஞ்செல்லாம் ரத்தம் வந்து அப்படியே மேல இருந்து பொத்துன்னு வந்து விழுவான். அந்த இடத்துல ஏதோ பெரிய அணுகுண்டு விழுந்த மாதிரி விழும். கஷ்டப்பட்டு ஏசு முக்கிய முணங்கி ஒரு பெரிய வாரையே கிளப்பி விட்டு இவனை காப்பாத்தி கொண்டு வந்தா கிறுக்கு பைய வந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வந்திருக்கான். பாத்தீங்களா என்ன பேன்னு கிடக்குறான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் எங்க இருந்து வந்தான்? ரீசெண்டா தான் லேண்ட் ஆஃப் காட்ஸ்ல இருந்து இவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு எல்லாம் கேள்விப்பட்டாங்க. இப்ப சடனா இங்க வந்து கிடக்குறானேன்னு ஒண்ணும் புரியல. எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இவன் செலஸ்டியல் டிராகனோட ஒரு இன்வின்சிபிள் ஸ்லேவ்னு. அதே கிறுக்கு பையில இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போதே எந்திரிச்சிருவான். உடனே அந்த இடத்துல அலாரம் ஸ்டார்ட் ஆகி கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிரும். இதுக்கு முன்னாடி வார்லாடா இருந்த பாத்ரோமியோ குமா வந்துட்டான். எல்லாம் அலர்ட் ஆகுங்க, நேவி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அங்க கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நிக்க முடியாம நின்னு நடக்க முடியாம நடந்து பேன்னு மேலதான் பாப்பான். மறுபடியும் அடிமையா போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் போல. இப்ப என்னன்னா அங்க இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே உடனே இவாக்குவேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இவன் தான் கொடூர குரங்காச்சே, ஐம் சாரி கொடூர கரடியாச்சே. என்னன்னா பயலோட சென்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மண்ண கவியிருச்சு. இப்ப அவனுக்குள்ள ஹியூமனுங்கிற அந்த ஃபீலிங்கே இல்ல. ஜஸ்ட் செலஸ்டியல் டிராகன்ஸோட ஸ்லேவ் மட்டும்தான். என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு நம்ப டேஞ்சரான ஆளு. அதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெரியுது இல்ல. நம்ம டிராகன் நினைச்சாதான் இவனை போட்டு ஒரே அடியா அடிச்சு அமுக்கி வைக்க முடியுமே. அப்படி அமுக்கி வச்சுட்டு ப்ரோக்ராம் எல்லாம் மாத்தி இருந்தாங்கன்னா பஞ்சாயத்து ஓவர். அதை பண்ணாம விட்டுட்டாங்க. அப்படியே பேனு லுக் விட்டுட்டு இருப்பான். என்ன பண்ண போறானோ தெரியல. சரி இதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரளயம் கிளம்ப போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.